ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆரி கிளாஸோடைய 4th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 கிளாஸாக வந்து செயின் ஸ்டிச்சும் பேக் செயின் ஸ்டிச்சும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கிளாஸஸை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து 4th கிளாஸ் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேசிக் வந்து என்ன மெத்தட் அப்படின்றது வந்து புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 4th கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே சிம்பிளானது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே தான் நம்ம வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கலர் வந்து நான் ஆல்ரெடி வந்து சாண்டல் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயே வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த இந்த பிங்கிஷ் கலரே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு டபுள் கலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அப்போ தான் தெரியும். நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது வந்து ஜரி த்ரெட்டில் போடுறீங்க அப்படின்னா வந்து சிங்கிள் த்ரெட்லேயே நீங்கள் போடலாம், இல்லை டபுள் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னாலும் போடலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக மட்டும்தான் வந்து டபுள் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதுக்கு சென்டரில் வந்து கேப் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த இதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோடைய சென்டரில் தான் வந்து நீடியில் உள்ளே கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அடியில் இருக்க நூல், அதாவது இன்னொரு கலர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம மேலே எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு செகண்ட் ஸ்டிச்சுக்கு சென்டரில் கொடுக்கணும். கொடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு கொடுக்குற அதே மெத்தடை நம்ம இதில் கொடுக்குறோம். தென் தேர்ட் ஸ்டிச்சோடைய சென்டரில். ஸோ இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச்சோடைய மெத்தட். ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். எப்படி போடணும் அப்படின்றதுமே வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு கேப்பில், அதாவது சென்டரில் வந்து லைட்டாக ஹோல் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த இதில் தான் வந்து நம்ம இன்னொரு கலரை வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன கலர் த்ரெட் வேணுமோ அந்த கலரில் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆரி மெட்டீரியல்ஸுமே வந்து வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. உங்களுக்கு டபுள் செயின் ஸ்டிச் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம எப்படி வந்து எண்டு நாட் போடுறது அப்படின்றத வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எண்டு நாட் வந்து போடுவோம். இன்னொரு தடவுமே கூட நான் எண்டு நாட் எப்படி போடுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போது எண்டு நாட் போடுறதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த செயின் ஸ்டிச் போட்டதை வந்து இந்த த்ரெட்டை நல்லாவே நம்ம மேலே இழுத்துக்கணும். இப்போது ஒரு ஃபிங்கரால் வந்து இந்த மேலே இழுத்த த்ரெட்டை பிடிச்சிட்டு 1 2 3 நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் மட்டும் நான் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் ரோல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ 3 டைம்ஸ் ரோல் பண்ணதும் இந்த ஃபிங்கரில் இருந்து த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. இப்போது நம்ம முன்னாடி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இந்த மாதிரி நீடியில் விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா வந்து மெதுவாக வந்து அடியிலேருந்து நூல் இழுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த நூல் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் இருக்கும் இல்லையா, நம்ம ஊசியில் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து ஊசியிலேருந்து வெளியே எடுக்கணும். நம்ம முன்னாடி பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த த்ரெட்டை மட்டும் வெளியே இழுத்துட்டு இப்படி வச்சோம்னா நம்ம வந்து மொதல் ஸ்டிச்சோடைய நூல் மட்டும்தான் நம்மளோட ஊசியில் இருக்கும். இப்போ நீங்கள் அடியில் வந்து அந்த த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா கீழே போயிடும். இப்போ நீடியில் நீங்கள் மேலே எடுத்துடலாம். இவ்வளோ தான் வந்து நம்ம எண்டு நாட் போடுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஷேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஷேப்ஸ்லாம் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அந்த ஷேப்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், ஷேப்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த
கரெக்டாக வந்து நம்மளுக்கு வளையிற இடத்துல வந்து இந்த எட்ஜு வந்து ஷார்ப்பனாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கர்வ்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போட சொல்கிறேன். ஸோ வந்து ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.